செந்தில் பாலாஜி நான் திருந்திட்டேன், நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் தாவேக்கால வந்து சேர போறேன், இப்படியா ஒரு அரசியல் கோழையா இருப்பாங்களா ஒரு திரைப்படத்துல கேட்பாங்களா மாட்டாங்களா? செந்தில் பாலாஜி அவர் கைது பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா ஒடு 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 ஒடுன்னு வேட்டக்காரன் நீங்க பாட்டு பாடுறீங்க, நான் ஓடலங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து பொது வேட்பாளரை போட்டுருவாங்களோ, இப்ப அமசனத்துல சீமா நிக்கப்படுற ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்கு. கரூர் மாவட்ட செயலாளர் மதியழக இதுக்காக கைது எப்படி சிறையில் இருந்தாருங்க. அவரை தோற்கடிச்சவருங்க எம்.ஆர். விஜயபாஸ்கர். அவரை கவர்ச்சி காட்டினா என்ன? வணக்கம். வணக்கம்ப்பா. நேற்று கரூர்ல முதலமைச்சர் விஜய் பேசுனதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு முதலமைச்சரா அவர் இப்படி பேசுறத பத்தி நிறைய விமர்சனங்கள் வருது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முதலமைச்சரோட பேச்சு வந்து எதிர்பார்த்த ஒன்று தான். இந்த மாதிரி தான் அவர் பேசுவார் அப்படிங்கிறது தெரியுமே. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே கூட போட்டிருந்தாங்க, முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போனார்னா என் மேலே பழி போட்டுட்டாங்க, நான் மக்களுக்காக இதெல்லாம் பண்ணலான்னு பார்த்தேன், இப்படிலாம் பேசுவாருன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அதே தான் அவர் வந்து பேசியிருக்கிறாரு. முதலமைச்சர் ஆன பிறகு அவர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த காவல்துறை மேலே குற்றச்சாட்டை முன்வைக்கிறதே வந்து நிறைய பேர் அவர் ஒரு முன்முடிவுக்கு வந்துட்டாங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்ததை உறுதிப்படுத்திட்டார். இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்துக்கு காரணம் முழுக்க முழுக்க காவல்துறை மட்டும்தான். அன்றைய காவல்துறை, அன்றைய திமுக கழகத்தினுடைய நிர்வாகிகள் மட்டும்தான் காரணம், வேற யாருமே காரணம் இல்லை. அதாவது இன்னும் ரொம்ப துல்லியமாக கூர்மையாக சொல்லணும் அப்படின்னா, அந்த சம்பவத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம என்ன கேட்குறோம்னா, தார்மீக அடிப்படையில், அதாவது நீங்கள் மட்டும்தான் காரணம், நீங்கள் தான் குற்றவாளி அப்படின்னு உங்களை யாராவது சொன்னாங்களா? அன்றைய முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட எந்த கட்சியின் தலைவரும் தன் தொண்டர்கள் இப்படி சாவதை பார்த்து இருக்க மாட்டார்கள், அதை வந்து சகித்து கொள்ள மாட்டார்கள், அதை ஏற்கவும் மாட்டார்கள் தான் சொன்னார். அவர் தான் உங்களை பயங்கரமாக காப்பாற்றி விட்டவரே. உங்களுக்காகலாம் குரல் கொடுத்து பேசினவர் தான் மு.க. ஸ்டாலின். உங்களுக்காக குரல் கொடுத்து பேசின நிறைய பேர் தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நேற்றைக்கு போகிறீங்க, ஒரு கருப்பு சட்டையை போட்டு போகிறீங்க, ஒரு 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 சோகம் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு துக்கம் இருக்குன்னு பார்த்தா அந்த பேச்சில் முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டடான ஒரு பேச்சு வழக்கம் போல். ஆனால் தன்னை பற்றிய தன் மீதான ஒரு ஒரு விஷயத்தை பொறுத்து நீங்கள் பேசுகிற போது ஒரு தார்மீக அடிப்படையில் எனக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, நான் வருத்தத்தை பதிவு பண்ணிக்கிறேன், மக்களாகிய கூட வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், நானும் என்னுடைய தாமதமும் கூட ஒரு வேற காரணமாக இருந்திருக்கலாம், நீங்கள் தாமதமாக வந்ததும் ஒரு காரணங்கிறது இன்னைய வரைக்கும் பேசப்படுகிறது. உண்மையா பொய்யா? வரல, சரியாதான். அதுதான் இப்போ திருப்பி நிறுவ முயற்சி பண்றாங்க. தாமதமாவே நீங்க வரல அப்படிங்கிறது எப்படி முதல்ல உண்மை? நீங்க சரி, நீங்க என்ன சொல்றீங்க, பெரம்பலூர்ல மக்கள்லாம் பார்க்க நின்றுட்டு இருந்தாங்க, நான் விட்டுட்டா வர முடியும், பார்த்துட்டு தான் வர முடியும்னு சொல்றேன். இப்போ நல்லா அவருடைய கோணம் படி நீங்க யோசிச்சு பாருங்க. பெரம்பலூர்ல காவல்துறை எங்களை கைட் பண்ணாங்க, ஸோ நாங்கள் போகலை, நான் பார்த்தோம், என்ன பண்ண முடியும், போலீஸ் சொல்லிட்டாங்கன்றீங்க. இதே மாதிரி கரூரில் நீங்கள் ஒரு கட்டத்தை தாண்டுகிற போது டேவிட்சன் தேவாசோதரன் பேசின ஸ்பீச் இன்னும் இருக்குது. நீங்கள் இதுக்கு மேலே போகாதீங்க சார், கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் அங்கே தான் போகணும், லைவ்லாம் அங்கே தான் வச்சுருக்கிறோம், அங்கே தான் ஒளிபரப்பு செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லி அதை தாண்டி போனீங்களா இல்லையா? அப்போ ஒருவேளை நீங்கள் அந்த எல்லையை தாண்டாமல் இருந்திருந்தீங்கன்னா கூட அந்த அசம்பாவிதத்தை, அந்த ஒரு பேரிடரை, அந்த ஒரு கொடும் செயலை தவிர்த்திருக்க முடியுமா, முடியாதா? இப்போ ஏன் இதெல்லாம் பேசுறாங்கன்னா, முதலமைச்சருடைய பேச்சு அதையெல்லாம் பேச தொழில் தூண்டுகிறது. எல்லாவற்றுக்கும் காவல்துறை தான் காரணம் அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? காவல்துறையும் காரணம், அரசும் காரணம், அத்தனை போக்கா இருந்தாங்க, இந்த இடத்துல அனுமதி கொடுத்துருக்கவே கூடாது. அன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு நினைவுக்குன்னு நினைக்கிறேன், ஒரு இடத்துல அனுமதி மறுத்துட்டாங்கன்னா விஜயை பேச விடலை, விஜயை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு தொடர் பரப்புரைகள். அனுமதி கொடுத்து அங்கே போய் பேச விட்டா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்து போச்சு. இது நீங்கள் எப்படி வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க? இன்னொன்று, அன்றைய அரசுக்கு அது வந்து ஒரு புதிய கலாச்சாரங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரிலாம் ரோட் ஷோ போகிறது, தொடர்ச்சியாக நீங்கள் வந்து மக்களை உங்கள் கூடவே, நாமக்கல்ல இருந்து நீங்கள் கரூருக்கு போகணும், அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் போகலாம். அதிகபட்சம் நான் சொல்கிறது 1 மணி நேரம் உங்களுடைய வாகனத்தில் நீங்கள் போகணும் அப்படின்னா அங்கேருந்து கூட்டத்தை அப்படியே நீங்கள் அழைச்சிட்டு அங்கே போகிறீங்க. அவ்வளவு நேரம் ரோட் ஷோ பண்ணி பொறுமையாக போகிறீங்க. இப்போ இதெல்லாம் பல்வேறு காரணிகள் இருக்குது. அப்போ அந்த காரணிகளை பற்றி நீங்கள் நேற்றைக்கு எப்படிங்க ஆன் ஸ்பாட்டுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து கட்ட நேரத்தில் பேசுனீங்க?
சரி, அன்றைக்கு வெறும் 5000 பேர் எஸ்ஓபி ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வச்சிருந்தாருன்னு சொல்றீங்க. அப்ப இன்னைக்கே நீங்க வெறும் 5000 பேர் அனுமதிச்சீங்க? அப்பனா சிஸ்டமுக்குள்ள உங்களுக்கு விஷயமே தெரியுது. ஒரு அரசியல் கட்டமைப்பு என்பது, ஒரு அரசியல் கட்சி என்பது, ஒரு அரசாங்கத்துக்குள்ள நீங்க வரும்போது அந்த அரசாங்கத்துக்கு தவிர நீங்க மாறியாகணுங்கிறதா இங்க விதி. அப்ப அரசாங்கத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க இப்ப அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தகவல் வச்சுக்கிறீங்க. ஆமா, 5000 பேர் தான் அனுமதி கொடுக்க முடியும், இங்க அவ்வளவுதான் போட முடியும்னு தெரியுது உங்களுக்கு. இவ்வளவு காவல்துறை தான் போகணும் தெரியுது உங்களுக்கு. அங்க கூட நீங்க ஊடகங்களை உள்ள விடல, அனுமதிக்கல, வெளியே அனுப்பி இருக்கிறீங்க செய்தியும் நம்ம பார்க்கிறோம். அப்ப அடிப்படையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கரூர் கூட்டத்தை வச்சு, இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை வச்சு ஒரு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கார் என்பது என்னுடைய விமர்சனமே. அவருடைய எண்ணங்கள், அவருடைய அழுகை, அதெல்லாம் நான் வந்து குறை சொல்லலை. அவர் அழுதபடியே கொடுத்துருக்கலாம். எந்த மனிதனுக்கும் அழுக வரத்தான் செய்யும். அதுவும் அவர் தான் சம்பந்தப்பட்டிருக்கிற விவகாரத்தை அழாம இருக்க முடியும்? அழாம இருந்தா ஒரு மனிதரே இல்லை அடிப்படையில். அப்ப அழுதுருக்கிறாரு, ஓகே. அந்த அரசு பணி விவகாரம் கூட நம்ம ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்க இப்படி கூட்டத்துல சிக்கி இறந்தவங்க குடும்பத்துக்கு நீங்க அரசு பணி கொடுப்பீங்க அப்படின்னா, சென்னை மெரினா கடற்கரையில விமான சாகசம் பார்ப்பதற்காக கூடிய கூட்டத்துக்கு நடுவுல 5 பேர் மரணம் அடைஞ்சாங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கு அரசு பணி கொடுப்பீங்களா? ஏன் கொடுக்கல? இதே மாதிரி ஏதாவது ஒரு நடிகரை போய் பார்க்க போய், உதாரணத்துக்கு தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன் பார்க்க போறாங்க, அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அவங்க குடும்பத்துக்கு கொடுப்பீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குதுன்னும் போது அதை நீங்க பயன்படுத்துறீங்க. ஏங்க, ஆளுக்கு ஒரு கோடி, இப்படியே சொல்றேன், ஒரு கோடி நீங்க டெபாசிட்ல போட்டிருந்தீங்கன்னா, பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா 60,000 70,000 உங்களுக்கு வந்து மாசம் வட்டியே வரும். எல்லாரும் குடும்பம் சந்தோஷமா இருப்பாங்களே, அதுல ஒன்றும் பிரச்சனை வராது எனக்கு தெரிஞ்சு. அரசு பணி நீங்க கொடுக்கும்போது அந்த அரசு பணிக்காக தேர்வுக்காக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இளமை காலம், தன்னுடைய ஆசாபாசங்கள் எல்லாம் அடங்கிக்கிட்டு வெளியில எங்கேயும் போகாம, தேட்டருக்கு எங்கேயும் போகாம, கெட்ட சகவாசம் வச்சுக்காம, தன்னுடைய வாழ்க்கையே அரசு பணிக்காக தான் செலவச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான்ல, அவனுடைய ஏதோ ஒரு இடத்த நீங்க பறிச்சுக்கல, ஏதோ ஒரு பறி போகல. ஒரு தந்தை இறந்துட்டாருன்னா அந்த இடத்த ரிப்ளேஸ் பண்றதுக்கு மகனுக்கு கொடுப்பது என்பது வேறு. 32 அரசு காலி பணியிடங்களுக்கு நீங்க இவங்களை தேர்வு பண்ணி கொடுப்பது என்பது வேறு. தற்காலிகமாக தான் கொடுத்துருக்கோம். அதுவும் எதனால நீங்க சொல்லிருக்கீங்க அந்த பதில? ஹைகோர்ட்ல போயிட்டு ஒரு நாம் தமிழர் கட்சி வந்து சம்திங் இன்னொரு பர்சன் அவங்க போய் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, திரும்பணும்னு நினைக்கிறேன், திங்க் சோ. ஆமா. அப்போ அப்படி ஒரு கட்சி போய் ஒரு வழக்கு போடும்போது அவங்க நிலைப்பாடு தெரிவிக்கிறீங்க தற்காலிகங்க அப்படிங்கிறீங்க. அப்ப கோர்ட் அப்படியே அப்பா சரி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க கூட உங்களால சொல்ல முடியல பாத்தீங்களா? அதை கூட உங்களால முழுமையா பண்ண முடியல பாத்தீங்களா? வெற்றி பெற்ற உடனடியாக நீங்க கரூருக்கு போயிருக்கணுங்க. அல்லது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா கரூர் எப்ப போயிருக்கணும்? சம்பவம் நடந்து முடியுது, சதி கோட்பாடு இன்னைக்கும் நீங்க பேசுறீங்க. சதி கோட்பாடு இருக்கட்டுங்க, அந்த சதியை முறியடிக்க நீங்க என்னங்க பண்ணீங்க? அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு உதாரணம் தம்பி, ஒரு வேலை ஒரு திரைப்பட காட்சியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்த பிறகு ஒரு மாதம் அவர் அமைதியா இருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் இப்ப நடந்தது அப்படியே திரைப்படத்துல வச்சா அந்த படத்தை பார்க்கிற மக்கள் இப்படியா ஒரு அரசியல் கோழையா இருப்பாங்களா ஒரு திரைப்படத்துல கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்ப அதே மாதிரி நிஜ வாழ்க்கையில் நீங்க இருக்கிறீங்க. சம்பவம் நடந்து, அகோர சம்பவம் நடந்து, அப்ப எதை பற்றியும் பேசாம, அதற்கான கருத்துக்களை நீங்க ஈடுபடாம அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு போய் அவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னும் போது அது எப்படி சதி கோட்பாட்டா? நீங்க அன்னைக்கு இருக்கணும்ல. அன்னைக்கு சொன்னார்ல திமுக காரணம். நாங்க 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டதுக்கு பேர்ல எதிர்ப்பது கிடையாது. அங்க போய் மக்களா நிக்கணும். அந்த மக்களுக்கு அன்றைய திமுக தான் உதவி பண்ணுச்சு. இவரும் 20 லட்சம் கொடுத்தாருல்ல. ஆமா, 20 லட்சம் கொடுத்தா நீங்க எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? அதை கூட கொடுக்க மாட்டீங்களா? 20 லட்சம்ங்கிறது குறைவான தொகை. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், 1 கோடி அவர் அன்னைக்கு அவர் பணத்தை கொடுத்துருக்கலாம். 250 கோடி ஒரு படத்துக்கு வாங்குற வேலை 1 கோடி கொடுக்க முடியாதாங்க? 32 கோடி கொடுக்க முடியாதாங்க? பிஞ்சு குழந்தை நீங்க சொல்ற மாதிரி இறந்துருக்கிறாங்க. அப்போ இவருடைய பேச்சுங்கிறது இடைத்தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் கட்சி சேர்த்து வச்சிருக்கீங்க. அவர் ஏற்கனவே ஒரு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிட்டு வந்தவர். அவர் தூய சக்தியா உங்களுக்கு? சி விஜயபாஸ்கர் ஒரு தூய சக்தியா? ஊழல் சக்தி இல்லையா? இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க லஞ்சத்தை எதிர்த்து நீங்க வேலை பார்க்க முடியும் ஒரு ஆட்சியில? இனிமே நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி நேர்மையா இருப்பாங்கன்றதுக்கு வாக்குறுதி. அப்ப உங்க கட்சியில வேற ஆள்களே இல்லையா? நீங்க அப்போ ஒரு வாஷிங் மிஷினா செயல்படுறீங்கிறது உண்மைதானே? உங்க கட்சியில வேற ஆளே இல்லையாங்க?
அப்ப இது என்ன அர்த்தம்னா, நாளைக்கு செந்தில் பாலாஜி வந்து சேர்ந்தாலும் சேர்த்துப்பீங்களா? என் கேள்வி அதுதான். செந்தில் பாலாஜி நான் திருந்துட்டேன், நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் தாவேக்கால வந்து சேர போறேன்னா சேர்த்துப்பீங்களா? செந்தில் பாலாஜி வேற, விஜயபாஸ்கர் வேறையா உங்களுக்கு? செந்தில் பாலாஜி வேற, எம்ஆர்வி வேறையா உங்களுக்கு? அப்பெல்லாம் ஒரு வேறுபாடும் கிடையாது. இந்த அரசியல் கொள்ளையில பிட் பாக்கெட் வேற, தங்க நகை கொள்ளை அடிக்கிறவங்க வேற எல்லாம் கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. விஜயபாஸ்கர் மேல சொத்து குவிப்பு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு எம்ஆர்வி மேல. அவர் சொல்றாரு, ஏங்க உங்கள் கட்சியினுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதியழக இதுக்காக கைது எப்படி சிறையில் இருந்தாருங்க. அவரை தோற்கடிச்சவருங்க எம்ஆர் விஜயபாஸ்கர். அவரை போய் கட்சியில சேர்க்கிறீங்களே, இதற்காக அற்ப தேர்தல் வெற்றிக்காக நீங்க அவர் சேர்க்கிறீங்க. 112 சீட்டுக்கு வந்தாவணுமே நம்ம தனியா அப்படிங்கிறதுக்காக. இவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டு நீங்க என்ன தூய ஆட்சி கொடுக்க போறீங்க? அதான் நம்மளுடைய கேள்வி. அவருடைய நேற்றைய பேச்சு அப்படிங்கிறது முழுக்க இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்துக்கான ஒரு முன்னோட்டமா தான் நான் வந்து பாக்குறேன். சரி, இது அடுத்த கட்டமா செந்தில் பாலாஜி கைது செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு தாவேகளை நிறைய பேர் சொல்றாங்க. அவர் ஓடி ஒளிஞ்சிட்டுதா, மறைமுகமா இருக்காரு, இன்னும் வெளியே ஆள் வரல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவர் ஓடி ஒளிஞ்சாருன்னா, இப்ப நேத்து ஒரு பதிவு போட்டாரு, ஓடுன்னு வேட்டக்காரன் நீங்க பாட்டு பாடுறீங்க, நான் ஓடலங்க, நீங்க வந்து நினைவு சின்னம் வைக்கணும்னா உங்க முதுகு தான் வைக்கணும், நீங்க தான் ஓடுன்னு ஓடுனீங்க பத்திரிகையாளர்களை பார்த்துட்டு. அப்புறம் ஒரு பதில் போடுறாரு. ஒளிஞ்சிருக்கிறவங்க இப்பெல்லாம் பதில் போட வேண்டிய அவசியமே கிடையாது. முன்ஜாமீன் வாங்கிட்டாரு. கைது செய்ய வாய்ப்பு இருக்கு. அவரு கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அரசியல் பழிவாங்கல், இப்போ செந்தில் பாலாஜியை கைது பண்ணாலும் பண்ணாட்டி எனக்கு அதை பத்தின எந்த கருத்தும் இல்லை. அடிப்படையில் ஒரு அரசியல்வாதி கைது ஆகட்டும், என்ன தப்பு? கைது ஆகிட்டு வெளியில வாங்க. திமுக பார்க்காத கைது, திமுக பார்க்காத அடக்குமுறையாங்க. அது ஒரு ஃபீனிக்ஸ் பரவுங்க திமுக, அதனால அதை எதிர்கொள்ள முடியும். அது வேற. செந்தில் பாலாஜி அவர் கைது பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை நோக்கி தான் நகர்றாங்க. ஏன்னா அவருடைய அரசியல் எதிரியாக, அவர் கரூர் சமூகத்துக்கு காரணமான நபராக அவர் யாரு பாக்குறாரு? செந்தில் பாலாஜி தான் பாக்குறாரு. இப்போ இந்த மாதிரி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பார்த்தாங்க அப்படின்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாங்க. அது அவர் தான் வந்து உண்மையா பொய்யான்னு சொல்லணும். ஆனா இப்போ வரைக்கும் அந்த விசாரணையில 3 பேர் மாட்டினாங்கல்ல, அது ஆடியோ விவகாரமோ அல்லது மற்ற ஆதாரங்களோ இது வெளியில வரல. பொதுவாக இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்பெல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. விசாரிக்கும் போது தான் தெரியும். இன்னொன்று, ஒரு பணம் படைச்சவர், அவர் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் கட்டாயமா எல்லாருக்கும் வரும். இப்போ யாராச்சும் ஒருத்தர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எம்எல்ஏக்கு விலைக்கு வாங்க பார்த்தா சொன்ன நம்புவாங்களா? ஆனா போப்பா அப்படின்னு சிரிப்பாங்க. நீ செந்தில் பாலாஜி சொல்லி பாருங்களேன், இருக்குமோ, ஒரு மீம் வரும்ல, அது மாதிரி நம்புவாங்க, இருக்குமோ அப்படின்னு பார்ப்பாங்க. அப்ப அது மக்கள் மத்தியில எடுபடும். அப்ப அதை விஜய் அவர்கள் பயன்படுத்தினார். இதை பாருங்க, தாவேகா தலைவரா முதலமைச்சரா விஜய் ஜெயிச்சிட்டாரு. நேற்று கரூர் பேச்சில் அதை வச்சு பக்காவா ஃபுல் மீல்ஸ் கொடுத்துட்டாரு. பார்க்குறவங்களுக்கு, அவங்களோட தொண்டர்களுக்கு, தோழர்களுக்கு ஃபுல் மீல்ஸ் கொடுத்துட்டாரு. பார்த்தவன் ஒவ்வொருத்தரும் அடுத்த 10 வருஷத்துக்கு அண்ணன் தானான்னு தூக்கி நிறுத்துவான், தோள்பட்டைகளை தூக்கி நிறுத்துவான். அடுத்த 10 வருஷத்துக்கு அண்ணன் தானான்னு தூக்கி நிறுத்துவான். அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்கிறாரு. பட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க சொல்லலாம். கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ சொல்றாங்க நிரந்தர முதலமைச்சர். நிரந்தரம் என்பது வாழ்க்கையில யாருக்குமே கிடையாது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதுன்னு பேசிட்டு இருக்கோம். நிரந்தரம்ன்றது எதுவுமே கிடையாதுங்க. அப்ப அவங்க ஒரு விஷயத்த நம்புறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலுக்கு சந்திப்பதற்கு 2 பேரையும், திமுக அதிமுக 2 பேரும் முடிஞ்சது என்ன நில்லுங்க. அவர்கிட்ட ஒரு பயமும் இருக்குது, அச்சமும் இருக்குது. அவருக்கு என்ன அச்சம்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து பொது வேட்பாளரை போட்டுருவாங்களோ. இப்போ அம்பாசமத்தில் சீமா நிற்கப்படுற ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்கு. பொது வேட்பாளராக போட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுன்னா ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்குல்ல. அப்படி பொது வேட்பாளர்லாம் போட்டால் கட்டாயமா தாவேக்காவுக்கான வெற்றிங்கிறது கொஞ்சம் குறையும். ஏன்னா பொது வேட்பாளர் நீங்க போடும்போது அஃப்கோர்ஸ் மற்ற கட்சிக்காரங்க விஜய்க்கு எதாவது யார் நிற்கிறாங்க ஓட்டு அளிச்சிருவாங்க. அதுதான் பொது வேட்பாளர் கான்செப்ட். பட் நாளையே நடக்க போது நான் சொல்லலை. பட் அவருக்குள்ள ஒரு மனநிலை இருக்கலாம். அதால ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, 2 பேரும் கூட்டு களவானீங்க அப்படிங்கிறாரு. இன்னைக்கு டிடிவி என்ன சொன்னாரு, நீங்க தான் எம்எல்ஏ களவானீங்கிறாரு. எம்எல்ஏக்களை களவாண்டு போறவர் நீங்க, எங்களை அவங்களே கூட்டு களவானீங்கிறீங்க. அந்த கேள்வியில நியாயம் இருப்பதான் நான் பாக்குறேன். டிடிவிக்குள்ள நியாயம் இருக்கு. திமுகவோட கூட்டணியில நின்னவங்கள நீங்க உங்க ஆட்சிக்காக சேர்த்துக்கிறீங்க. அமமுகவோட ஒரே ஒரு எம்எல்ஏ எதுக்குங்க எடுத்தீங்க? யார் யாரும் எடுத்தீங்க. அமமுக இருக்கிறது ஒரு எம்எல்ஏ பாவம் காமராஜ் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சாங்க முன்னாள் கூட டிஆர் பாலாஜி தோக்கடிச்சு. அவர் ஏங்க களவாண்டு போனீங்கன்னு அவர் கேட்கிறாரு. ஒரு படத்துல வடிவேலு எதிர்த்து ஒருத்தர் சொல்லுவார்ல, என் ஆட்டக்கான ஆட்டக்கானன்னு, அந்த மாதிரி பாவம் மனுஷன் கஷ்டப்படுத்துறீங்க.
அவர் சொல்றாரு, ஆடு திருடன் மாடு திருடலாம் இருப்பான் இல்லையா, அது மாதிரி எம்எல்ஏ திருடங்களா மாறிட்டீங்க டிவிக்கு அப்படிங்கிறாரு. அந்த குற்றச்சாட்டுல என்ன பொய் இருக்குன்னு சொல்லுங்க, என்ன உண்மைக்கு புறமான செய்தி இருக்குது? வை கோபாலசாமி வெளிப்படையா தன்னுடைய ஆதாரத்தை சொன்னாரு, என்கிட்ட பேசினாரு, 2 பேரும் எம்எல்ஏக்களை பதவி இருக்க சொன்னாரு, அவரு அந்த பிரச்சாரம் பண்ணு சொன்னா, அப்புறம் மாத்தி பேசினாரு. அது அவருடைய இயல்பு. அவர் மாறாம இருந்தாதான் நம்ம வந்து ஆச்சரியமா பார்க்கணும். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க அவர் மாத்தி மாத்தி, அதுதான் வைகோட இயல்பு, அதுதான் உண்மையான வைகோ. நீங்க மாறாம ஒரே மாதிரி இருந்தாலும் அவர் வைகோவே கிடையாது, அவர் வேற யாரோன்னு அர்த்தம். இப்போ மாறி மாறி பேசுனா வைகோடைய இயல்பு. அவர் ஒரு ஆதாரத்தை கொடுத்தாரா? 2வது இப்ப நேற்று எம்ஆர் விஜயபாஸ்கர் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? எங்களை அப்ரோச் பண்ணாங்க. வாட் இஸ் மீன் பை அப்ரோச்? என்ன அப்ரோச் பண்ணாங்க? உங்களை பார்த்து வந்துருங்க, நீங்க கரூர்ல இருந்து வந்துருங்க, நான் உங்களுக்கு வெயிட்டான ஒரு பதவி தரேன், உங்களுக்கு அமைச்சர் பதவி தரேன், ஆசை காட்டிருப்பீங்க, அதானே? அதுக்கு பேர் தானங்க அப்ரோச். சும்மா போறதுக்கு முன்னா காந்தியா கக்கனா நேருவா? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இது 2வது ஆதாரம். 3வது ஆதாரம், ஏற்கனவே வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டதே தாவேகா தான். யாரு? நம்ம அமமுக எம்எல்ஏவோட காமராஜர் கையெழுத்து வாங்குற வீடியோ பாருங்கள், கையெழுத்து போட்டிருக்கிறார். யோ, அது ஒரு வீடியோ ஆதாரம், எவிடன்ஸியா உங்களுக்கு? நீங்களே ஆதாரத்தை வெளியே விட்டுறீங்க. தாவேகா தெரியாம வெளியிட்டாங்க. அவங்க இருட்டில் போய் கையெழுத்து வாங்குறது பேர் என்னங்க? களவாணித்தனங்க. இருட்டில் போய் கையெழுத்து வாங்குறது களவாணித்தனங்க. அதை பண்ணது யாரு தெரியல. அப்போ டிடிவி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, யாருங்க களவாணித்தனம் பண்ணதுன்னு அவர் கேட்குறாரு. இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க அவர்கிட்ட, என்னங்க திமுக அதிமுக என்னங்கன்னு கேட்குறாங்க. யாரோட வேணா, எப்போ வேணா, எப்படி வேணா, எதுக்காக வேணா அலையன்ஸில் வைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் வந்த பிறகு திமுக அதிமுக சேர்த்து என்னங்க பிரச்சனை இருக்குன்னு அவர் கேட்குறாரு. அப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போய் மற்ற கட்சிகளை நிறுத்துகிறது தாவேகாங்கிற. நான் அப்படி சேருவாங்களா திமுக அதிமுக சேர்ந்து? சேருவாங்களா இல்லைன்னு நமக்கு தெரியாதுப்பா. ஆனா அந்த இடத்த கொண்டு போய் தாவேகா நிறுத்துது. ஏன்னா கட்சியை உருவுறீங்க, நீங்க உடைக்கிறீங்க என்னும் போது ஒரு கடத்துக்கு மேல அவங்களால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க 108 தான் வாங்கினீங்க, கூட 10 பேர் சீட்டு கொடுத்தாங்களா இல்லையா? சிபிஐ சிபிஎம் விசிகா இவங்க கொடுத்துற, காங்கிரஸ் கொடுத்துட்டாங்களே, எவ்வளவு வந்துச்சு? 112 வந்துருச்சு இல்ல? உட்காந்து வேலையை பார்க்கணும் தானே, ஏன் பயப்படுறீங்க? அப்போ கூட சேர்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகள் மேல கூட நம்பிக்கை இல்லை. திருமாவளவன் நம்பிக்கை இல்லை, சிபிஎம் மேல நம்பிக்கை இல்லை, சிபிஎம் மேல நம்பிக்கை இல்லை, காங்கிரஸ் மேல நம்பிக்கை இல்லை, ஐஎம்எல் மேல நம்பிக்கை இல்லை. அவங்கள கொச்சப்படுத்துறீங்க சார், அவங்கள கொச்சப்படுத்துறீங்க, உங்களெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு கொச்சப்படுத்துறீங்க. இது அப்பட்டமான குதிரை பேர் அரசியல் தான். அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை, அதை பற்றி அவருக்கு வருத்தம் தெரிவிக்கவும் அவருக்கு மனசு இல்லை. இப்போ ஹைகோர்ட்டுக்கு போயிருக்குது, 5 இடத்துக்கு இடைக்கால தடை கொடுத்துருக்குறாங்க. அது மேற்கொண்டு என்ன ஆகும்? டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில் அது கொஞ்சம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரியல. பட் தாவேகாவுக்கெல்லாம் சாதகமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களே விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க. என் பையனே போனாலும் பரவாயில்ல, விஜய்க்காக தானே போய் சத்தம், அந்த மாதிரி பேசுகிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களே விஜய்க்கு ஆதரவாக இருக்கும்போது யார் என்ன பண்ண முடியும்? இல்லை, அது ஒரு கால கொடுமை தானே, ஒரு சொசைட்டியில் நடக்கிற ஒரு கால கொடுமை தான். இப்போ வந்து பாதிக்கப்பட்டவனுக்காக பாதிக்கப்பட்டவன் தான் பேசணும்னா இந்த உலகத்தில் பல நியாயங்கள் கிடைச்சிருக்காது. இப்போ நான் அம்பேத்கர் இருக்கிறாரு, அவர் தலித்து மக்களுக்காக மட்டும் அவர் பேசலை, ஓபிசி இந்துக்களுக்காக பேசியிருக்கிறாரு. தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலையை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு அடிப்படை காரணம் அந்த அம்பேத்கர் தான். அவருக்கு என்ன வந்துச்சு? அப்போது யாரோ சப்ரஸ்டு பீப்புள் இருக்கிறாங்கன்னா அவங்க வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கலாம், அல்லது அவங்கள அறியாமலேயே இருக்கிறதுலே. அம்பேத்கர் தான் சொல்லுவார், இருக்கிறதுலே கொடுமையானது தான் அடிமை என்று உணராமல் இருப்பது தான் சொல்லுவார். இப்போ நான் அந்த மக்களை கொச்சப்படுத்த விரும்பலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாருங்க, நம்ம தமிழ் மரபில் புறநானூற்று தாய்னு ஒருத்தவங்களை பேசுவோம். என்னுடைய பையன் நெஞ்சில் வந்து வேலையேந்து செத்துருந்தான்னு சொல்லுங்க, அவன் புறமுதுகிட்டு செத்துருந்தான்னா அவன் பாலுண்ட மார்பை நான் அறுத்தெறிவேன்னு சொன்னான் புறநானூற்று தாய். இன்னைக்கு வந்து சமகால தாய் வந்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயங்களை பேசுவாங்கன்ற அளவுக்கு நம்ம வந்து மாறி இருக்கிறோம்னா கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளுடைய வீழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. ஒரு மண்ணாங்கட்டி இவங்க போய் சேர்க்கலங்கிறதுக்கான வெளிப்பாடு. ஆனாவன்னா பெரியார் பூமி, அண்ணா பூமின்னா ஒரு பூமி இல்லை, இது வெறும் திரை கவர்ச்சியால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பூமியா மாறி போய் நிற்கிது. அது இவங்களுக்கே இன்னைக்கு வினையாக மாறி நிற்கிது. அவங்க பேசணும், அவங்க விஜயை குற்றம் சொல்லணும், அப்பதான் நம்ம பேசணுன்ற அவசியம் கிடையாதுப்பா. அவங்களுக்கு அந்த மனநிலை இல்லாமல் கூட இருக்கலாம். அவங்க வீட்டு சாமி அறையில் விஜய் ஃபோட்டோ ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, விஜய் ஜெயிக்குன்னு ஒருத்தர் மொட்டை போட்டிருக்கிறார் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில். அவங்கள பொறுத்தவரைக்கும் விஜய் குற்றவாளி இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ யார் விஜய் குற்றவாளின்னு சொல்லலை,
இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருந்துச்சுன்னா ஒருத்தருடைய அப்ரோச் எப்படி இருக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அது அவர்கிட்ட இல்லை, அது அவங்கள்ட்டையும் இல்லை. நீங்க முதல்ல திரைக்க வச்சுன்னா ஆபாசமான வார்த்தையா அது? சாதாரணமான திரைக்க வச்சுன்னா நாங்க கெட்ட வார்த்தையாங்க? அப்ப கெட்ட வார்த்தையை அவர் ஏன் கோவப்படுறாரு? கவர்ச்சி காட்ட நான் என்ன அப்படின்றாரு. அப்ப கவர்ச்சினா பெண்கள் மட்டும் தான் காட்டுவாங்களா, இல்ல அரைகுறை ஆட இருப்பதான் கவர்ச்சி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரா அவரு? தெரியல. அவரோட புரிதல் பாருங்க, அவ்வளவுதான் அவருக்கு புரிதலே இருக்குது. அப்ப அதுவே முதல்ல பேசிக்கா தப்பு. ரெண்டாவது விஷயம், திரை கவர்ச்சாலும் அவர் வெற்றி பெற்றிருக்காங்கிறத உண்மை. அவர் 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரரா, திராவிட தமிழ் தேசிய அரசியலுடைய ஒரு முன்மாதிரியா, இல்ல ஆயுதம் தங்கி போராட்டம் நடத்தினாரா, இல்ல தமிழர் சமாஜம் ஒளிஞ்சு தமிழ்நாட்டுக்காக வேலை பார்த்தாரா? அப்படிலாம் கிடையாது. இல்ல, அவருடைய 4 நூற்றாண்டு கால திரையுலக உழைப்பை அறுவடை செய்யக்கூடிய ஒரு களமாக தமிழ்நாட்டு சூழலை அவர் மாற்றினார். அதில் வெற்றி பெற்றார், அதில் வியூகம் வகுத்தார். ஒத்துக்கிறார், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது. அதை இங்க அழகா பிச் பண்ணி பிளான் பண்ணி அதற்கான வேலைகளை செஞ்சு அதுல வியூகம் வகுத்து வெற்றி பெற்றுட்டாருங்க. சூப்பருங்க, வாழ்த்துக்கள். ஆனா அதனாலதான் ஜெஜன் சொன்னா ஏன் கோவப்படுறீங்க? இல்ல, அவங்க முன்னாடி நிறைய மக்கள் இயக்கமா இருக்கும்போது நிறைய பண்ணிருக்கோம் மக்கள். அதனாலதான் நீங்க ஜட்ஜின்னு எப்படி? அது எப்படி உண்மை? அதனாலதான் நீங்க ஜட்ஜ் இருக்குன்னா அப்ப எவ்வளவு விஷயம் வெளியே வந்திருக்கணுமே, எவ்வளவு போட்டது வெளியில வந்திருக்கணும். அப்படிலாம் நீங்க வரலையே. இன்னும் நம்ம எவ்வளவு கொடுமைகளை பார்க்க போறோம். நிறைய நடக்க போகுது. பல நடிகர்கள்லாம் கொடி அறிமுகப்படுத்துறாங்க. சில பேர் அவங்களுடைய அரசியல் மண்டலம் ஓப்பன் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இது இன்னும் வேற மாதிரி போக போகுது தமிழ்நாடு. அதுக்குள்ள நம்ம விழிச்சுக்கணும். ஒன்னே ஒன்று சொல்றேன், தமிழ்நாடு எப்போதுமே பல விஷயங்களுக்கு முன்மாதிரியா இருந்திருக்குது. நம்ம நிறைய பேசியிருக்கோம், தமிழ்நாடு ரொம்ப தெளிவா இருப்பாங்கப்பா பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ்ல அப்படின்னு. இப்போ 2 பேரும் திராவிட கட்சிகள் மேல மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு வந்திருக்குது, ஒரு அயற்சி வந்திருக்குது. அதற்கு காரணம் இவர்கள் 2 பேருடைய ஊழல் மலிந்த நிர்வாகம், சீர்கேடான அரசியல், மக்கள் வெறுப்புக்கு காரணம் அதுதான். அதை இனிமே பண்ணாதீங்க. வாரிசு அரசியல் செய்யறது, ஊழல் அரசியல் செய்யறது, கொச்சான அரசியல் பண்றதை விட்டுருங்க. மக்கள் அரசியலுக்கு வாங்க, அப்பதான் நீங்க வீழ்த்த முடியும். அருமையான நேரத்தில் உங்க பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. நன்றி.